ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் குக்கிங் vlog தான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா, காலையிலேயே லஞ்சுக்கு வந்து சாப்பாடு சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து உசிலி பண்ண போகிறோம். ஸோ காரக்குழம்புக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடைசி வெந்தயம், பூண்டு, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்குறோம். ஒரு சைடு வந்து காரக்குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து சாதம் வச்சுருக்கேன் நான். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம நசுக்கி வச்சுருக்க சுண்டைக்காவை போட்டு அதுவும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது ஃபுல்லாக நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சுண்டைக்காய் ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டோம்னா வெங்காயம், சுண்டைக்காய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வெந்துடும். அதுக்குள்ளே வந்து உசிலிக்கு தேவையானது வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கடலைப்பருப்பு நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ அது கூட கொஞ்சம் பூண்டு, சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் இதை போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடுத்து பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய், வெங்காயம், பூண்டெல்லாம் வதங்கிச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துறோம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கலரி விடலாம். கலரிட்டு அது கூட உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கலரிட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். என் பையனோட ஸ்கூல் வேன் வந்து 7:15 வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ இது ஒரு சைடு தக்காளி போட்டு மூடி வச்சாச்சு. இது வதங்கிடும். இப்போது கடலைப்பருப்பையும் கொரகொரன்னு அரைச்சி வச்சாச்சு. அடுத்து வந்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இட்லி தட்டில் வந்து வச்சு சில பேர் எண்ணெயில் போட்டு வதக்குவாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வதக்குவேன். அது வந்து ஆயில் நிறையா அந்தளவுக்கு தேவையில்லை, கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. அதனால் பீன்ஸு அப்புறம் நம்ம கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு ரெண்டுமே ஒரே டைமில் வேக வச்சிடலாம். பீன்ஸ் எங்களோட இட்லி தட்டு வந்து 4 தட்டு, அதில் 3 தட்டு வந்து பீன்ஸ் வந்துடும். மீதி இருக்கிற ஒரு தட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் அதிலே போட்டு ஸோ மொத்தமாக ஒரே டைமில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஈஸியாக இருக்கும், தனித்தனியாக பண்ண வேண்டாம். ஸோ அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் காலையில் வேலை பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக முடித்து அவனை அனுப்ப முடியும், இல்லைன்னா டைம் ஆகிடும். அதனால் இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அது வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு. இந்த சைடு சாதம் வெந்துட்டுருக்கு. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு மூடி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ தக்காளி திறந்து பார்த்தலாம் இவ்வளோ வெந்திருக்குன்னு. ஓகே, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். ஸோ அதை மூடி போட்டு வச்சாச்சு. திரும்ப கொஞ்சம் நேரம் வேகணும். தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பீன்ஸையும் இந்த கடலைப்பருப்பையும் எடுத்து வச்சிடலாம். ரெண்டுமே வெந்துச்சுன்னா எடுத்து தாளிச்சிட்டு வேலையை முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. இப்போ சாதம் ஒரு சைடு வெந்துட்டுருக்கு, ஒரு சைடு வந்து நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்தோம்ல அதெல்லாம் வெந்துட்டுருக்கு. தக்காளி வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் தக்காளி அப்படி எப்படி இருக்குது. நம்ம கிளறிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். சாதம் வெந்துச்சான்னு பார்ப்போம். சாதம் வெந்துச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் வடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை வடிச்சிட வேண்டியது தான். அடுத்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பீன்ஸு, கடலைப்பருப்பு, ஆவி வந்துடுச்சு. அதுவுமே வெந்துச்சு, இதுவும் வெந்துச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் எடுத்து வச்சிடலாம். தாளிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு தக்காளி வெந்துச்சான்னு பார்ப்போம். இது வெந்துச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இதுவுமே தக்காளி ஃபுல்லாகவே வதங்கிடுச்சு. சுண்டைக்காய் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போது நல்லா கலரி விட்டுட்டு அது கூட மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்
2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, இதுவே போதும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம். புளியும் அந்த மாதிரி தான், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் ரொம்ப காரமாக இருக்காது, கொஞ்சம் காரமாக தான் ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து, மிளகாய் பொடியும் நல்லா அது ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தோம், ஊற வச்சது நல்லா கரைச்சி வச்சாச்சு. ஸோ புளியையும் சேர்த்தாச்சு. இப்போது மிளகாத்தூள் புளி எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ ஒரு கலரி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டுட்டு கொதிக்க வச்சோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கலரிட்டு உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுட்டு மூடி வச்சோம் அப்படின்னா அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம சைடில் உசிலிக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். வேக வச்சதெல்லாம் எடுத்து தட்டில் போட்டு வச்சாச்சு. இப்போ பாத்திரத்துக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. சில பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் கொஞ்சம் கடுகு வெங்காயம்லாம் சேர்ப்பேன். ஸோ உசிலிக்கு கொஞ்சம் கடுகு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கணும். இது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீன்ஸு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் தனியாக தட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியே வச்சுட்டோம். நம்ம அது காட்டுறேன்னா உங்களுக்கு. வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, வெங்காயம் வதங்கிட்டோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸும் அந்த கடலைப்பருப்பும் வேக வச்சதை உதுத்து அது கூட கருவேப்பிலாம் சேர்த்து வச்சாச்சு. உதுத்து விட்டு கடலைப்பருப்பை உதுத்து விட்டு வச்சாச்சு. இப்போ வதங்கின வெங்காயத்தோடு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு கலர வேண்டியது தான். அவ்வளோதான், பீன்ஸ் உசிலி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பொரியலும் ரெடி, காரக்குழம்பு ரெடி, சாதம் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு, என் பையனுக்கு ஸ்கூல் லன்ச்சுமே இது தான். சாதம், சுண்டைக்காய் காரக்குழம்பு, பீன்ஸ் உசிலி, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு. ஸோ இந்த சைடு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், காரக்குழம்பு ரெடி. அதே போல் பீன்ஸ் உசிலிக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் இது தான். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு பீன்ஸ் உசிலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்க